யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்வோம். The book of John chapter 19 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 19:30 வேதம் இப்படியாக சொல்கிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முடிந்தது, it is finished என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அங்கே சொன்னதை குறித்து நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பேசின 6வது வார்த்தையாக இது இங்கே சொல்லப்படுகிறது. முடிந்தது என்று சொல்லி அவர் மிகுந்த சத்தத்தோடு அவர் பேசினார் என்று மற்ற சுவிசேஷங்களிலே அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தைகளை பேசினார். அதிலே 3 வார்த்தைகள் லூக்கா சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 3 வார்த்தைகள் யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்கிற வார்த்தை மாத்திரம் மார்க்கும் மத்தேயு சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே முதலாவது வார்த்தை இயேசு பேசினது என்னவென்று சொன்னால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னால். இரண்டாவதாக, இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி இயேசு அந்த கள்ளனை பார்த்து சொன்னார். மூன்றாவதாக, ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சொன்னார். யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி இயேசு பேசுவதை பார்க்கிறோம். நான்காவது வார்த்தையாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு பேசுகிறார். ஐந்தாவதாக, தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆறாவதாக, முடிந்தது என்று சொல்லி இயேசு சொன்னார். கடைசியாக, பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே அவர் பேசின 3 வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அந்த இயேசு பேசின 3வது வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 26 27 வசனங்களிலே ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்கிறார். அப்புறம் தம்முடைய சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னார். 28ஆம் வசனத்தில் இயேசு பேசின 5வது வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாகமாய் இருக்கிறேன். அடுத்ததாக 30ஆம் வசனத்தில் இயேசு பேசின 6வது வார்த்தை முடிந்தது. எல்லாம் சொல்லுங்க, முடிந்தது. ஹல்லேலூயா. முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்ல, முடிந்தது, இட் இஸ் finished என்று சொல்லி இயேசு அங்கே சொல்ல பார்க்கிறோம். பாருங்க, இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின அநேக வார்த்தைகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முடிந்தது என்கிற இந்த வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹல்லேலூயா. This is the greatest thing Jesus ever spoke, ever said. இயேசு பேசின முக்கியமான வார்த்தைகள் ஒன்று முடிந்தது. தமிழ்ல ஒரே வார்த்தையாக சொல்லப்படுகிறது, இங்கிலீஷ்ல இட் இஸ் finished ன்னு போட்டிருக்குது. ஆனா கிரேக்க பதத்திலே அங்கேயும் ஒரே வார்த்தை தான், டெட்டலஸ்டாய். எல்லாம் சொல்லுங்க, டெட்டலஸ்டாய். அந்த வார்த்தையை குறித்து தான் இன்றைக்கு உங்களோட சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். டெட்டலஸ்டாய் என்று இயேசு மகிழ்ந்த சத்தத்தோடு அவர் சொன்னார். டெட்டலஸ்டாய், இட் இஸ் finished, முடிந்தது என்று சொல்லி இயேசு அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை, இந்த முடிந்ததுங்கிற வார்த்தை 3 பேரிட்ட இயேசு சொன்னதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஒன்று, பிதாவை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னை அனுப்பின அந்த நோக்கத்தை செய்து முடித்து விட்டேன், முடிந்தது என்று பிதாவை பார்த்து சொல்கிறார். நம்மை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்து விட்டேன், முடிந்தது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பாவத்திற்கான பரிகாரத்தை செய்து முடித்து விட்டேன். மனுக்குலத்தை பார்த்து இயேசு சொல்றாரு, முடிந்தது என்று சொல்கிறார். உங்களுக்கான மீட்பின் கிரியை முடிந்தது. அடுத்ததாக பிசாசை பார்த்து சொல்றாரு, உன் சோழியம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் நீ மக்களை ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருந்தாயே, உன்னுடைய பக்கமாக மக்களை திருப்பிக் கொண்டிருந்தாய். உன்னையும் உன்னை அழிக்கும்படிக்கே நான் உலகத்தில் வந்தேன். அவனுடைய தலையை நசுக்கி பிசாசை பார்த்து சொல்றாரு, முடிந்தது என்று சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையை நம்ம 3 கோணங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் பிதாவை பார்த்து சொல்கிறார், நம்மை பார்த்து சொல்கிறார், பிசாசை பார்த்து சொல்றாரு, முடிந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையின் அடிப்படையில் 3 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னா, இட் இஸ் a word of completion, நிறைவேற்றி முடித்த ஒரு வார்த்தை, நிறைவேற்றி முடித்த ஒரு வார்த்தை. இரண்டாவதாக, இட் இஸ் the word of conquest,
இது வெற்றி சிறந்த ஒரு வார்த்தை. மூன்றாவதாக, இட்ஸ் a word of comfort. இது நமக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. ஆகவே நன்றாக நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். பாருங்க, முதலாவதாக the word of completion. முடிக்கிறார். அநேக காரியங்களை இயேசு முடித்ததாக அவர் இங்கே பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வருகிற அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுக்காக ஆண்டவர் வைத்த காரியத்தை செய்து முடிக்காம மறித்து போடுறாங்க. அநேக வேலைகளை அநேகர் செய்து முடிக்கிறதில்லை. Many leave this world with the task uncompleted. முடிக்காம மறித்து போகிறார்கள். ஆனால் இயேசு அவர் வந்த வேலையை முடித்தார். ஹல்லேலூயா. அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக இந்த முடிந்தது என்ற காரியத்தை ஆண்டவராகிய தேவன் எங்கே சொல்கிறார் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் மீட்பின் வேலை, மன்னிக்கவும், சிருஷ்டிப்பின் வேலை எல்லாவற்றையும் செய்து பின்பாக 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டார். வானம், பூமி, மரம், செடி, கொடிகள், எல்லா அண்ட சராசரங்களையும் படைத்தார். 6வது நாளிலே மனுஷனையும் ஆண்டவர் படைத்தார். படித்து விட்டு சொல்கிறாரு 2ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 2:2, அவர் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு, ஹல்லேலூயா, சிருஷ்டிப்பின் வேலையை முடித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற அனைத்தையும், இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஆனால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நல்லதென்று கண்டு அவர் சிருஷ்டிப்பின் வேலையை முடிச்சார். ஹல்லேலூயா. The work of creation was completed. Genesis 1ல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனுஷன் பாவம் செய்தபடினாலே இந்த உலகத்திலே மறுபடியும் அசுத்தங்கள், பாவங்கள், மரணங்கள், சாபம் உள்ளே வந்துவிட்டது. ஆகவே இன்னொரு வேலையை அவர் செய்ய வேண்டியிருந்துச்சு. அது மீட்பின் வேலை. ஹல்லேலூயா. அந்த வேலையை செய்வதற்காக பல ஆண்டுகள் ஆயத்தப்பட்டு கொண்டே இருந்தார். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தில் வந்து அந்த வேலையை செய்து முடிச்சு அங்கே சிலுவையிலே சொல்கிறாரு, முடிந்தது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பின் வேலையை செய்து முடித்து முடிந்தது என்று சொன்னார். எல்லாவற்றையும் பார்த்து நன்றாக இருக்கிறேன்னு சொல்லி முடிந்தது என்று சொன்ன ஆண்டவர் மறுபடியும் மனுஷன் பாவம் செய்த பிற்பாடு அவனை மீட்டு, தம்முடைய இரத்தத்தினாலே அவனை மீட்டு அங்கே சிலுவையிலே சொல்கிறார், முடிந்தது. ஹல்லேலூயா. சரி, இந்த வார்த்தை எப்படி எல்லாம் என்னெல்லாம் வெற்றி முடித்தார் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், the word tetelestai, tetelestai அப்படிங்கிற வார்த்தை அன்றைக்கு கிரேக்க உலகத்திலே பலர் பயன்படுத்தினார்கள். பல விதத்திலே அதை பயன்படுத்தினார்கள். ஆகவே என்னென்ன விதங்களில் பயன்படுத்தினார்கள், அது இயேசுவுக்கு எப்படி பொருந்தும், இயேசு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அது எல்லாவற்றையும் அவர் அடக்கி சொல்லியிருக்கிறார். முடிந்தது என்கிற வார்த்தை, அந்த டெட்டலஸ்டாய் அன்றைக்கு பயன்பாட்டில் இருந்த அந்த வார்த்தை அதிகமாக அலெக்சாண்டர் என்கிற மான்மன்னனாலே அது பிரபலப்படுத்தப்பட்டது. ஆனால் இயேசு வாழ்ந்த நாட்களிலே அந்த வார்த்தை பயன்படுத்தினார்கள். யாரெல்லாம் பயன்படுத்தினார்கள், எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தினார்கள், அது இயேசுவுக்கு எப்படி பொருந்தும் என்பதை சில நிமிடங்கள் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, வேதத்திலே இந்த வார்த்தை 2 இடத்துல தான் இருக்குது. டெட்டலஸ்டாய் என்கிற வார்த்தை 2 இடத்துல தான் இருக்குது. அது 2 யோவான் தான் பயன்படுத்துறாரு. அங்கே 28ஆம் வசனத்துல பாருங்க, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, அந்த இடத்திலையும் டெட்டலஸ்டாய் என்கிற வார்த்தை, முடிந்தது என்கிற வார்த்தை அங்கே யோவான் பயன்படுத்துகிறார். பிற்பாடு 30ஆம் வசனத்திலையும் முடிந்தது என்று சொல்லி அங்கேயும் இயேசு அந்த டெட்டலஸ்டாய் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாருங்க, டெட்டலஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை பல அர்த்தங்களை கொண்டது. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார், ocean of meaning in one word. ஒரே வார்த்தையிலே கடல் அளவு அர்த்தம் இருக்குதான். ஹல்லேலூயா. பாருங்க, சுருக்கி ஒரே வார்த்தையிலே அநேக காரியங்களை இயேசு அந்த வார்த்தையிலே சொல்லி முடித்து விட்டார். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையிலே வறண்ட அந்த தொண்டையோடு அங்கு உதட்டிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் மிகுந்த சத்தத்தோடு டெட்டலஸ்டாய், முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்ல நம்ம பார்க்கிறோம். இங்கே முதலாவதாக யோவான் அதை எப்படி பயன்படுத்துகிறார், பாருங்க. இயேசு அரமைக்கில் தான் பேசியிருப்பார், அப்படிதானே? இயேசு பேசின பாஷை அரமைக். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யோவானை ஏவி எழுத வைக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா டெட்டலஸ்டாய் என்கிற வார்த்தை. அப்ப யோவான் இந்த இடத்துல எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் 28ஆம் வசனத்தில் பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்ததாக அங்கே யோவான் எழுதி நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவதாக இயேசு எதை நிறைவேற்றி முடித்தார்னா, அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா வேத வாக்கியங்களையும் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. இயேசுவை குறித்து வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே சுமார் 300க்கு அதிகமான வேத வசனங்கள் இருக்கின்றன. அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய வளர்ப்பை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய அற்புதங்களை குறித்து, அவருடைய போதனைகளை குறித்து, அவருடைய மரணம், பாடுகள், உயிர்த்தெழுதலை குறித்து அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கின்றன. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மனுஷன் பாவம் செய்த பொழுது ஸ்திரீயின் வித்தாக இயேசு பிறப்பார், அவர் சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்கிற தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து அநேக தீர்க்க தரிசனங்கள் அங்கே சொல்லப்பட்டது. எல்லாவற்றையும் இயேசு தம்மை குறித்து சொன்னது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள் சொன்னால், அங்கே இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு எம்மாவூர் சீஷர்களோடு போய் கொண்டிருக்கும் பொழுது இப்படியாக சொல்கிறார். 24ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனம், அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனங்களின் ஆகமத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. என்னை குறித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டை அந்த நாட்களில் 3 விதத்திலே பிரித்திருந்தார்கள். தோரா, நவீம், கெத்துவீம் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் மோசேயின் நியாயப்பிரமாணம் தோரா, தீர்க்கதரிசிகள் நவீம், என்னமாக சங்கீத புத்தகங்கள் ரைட்டிங்ஸ் என்று சொல்வார்கள், கெத்துவை, அந்த 3 பகுதியாக பிரித்திருந்தாங்க பழைய ஏற்பாட்டை. அதுல சொல்லப்பட்ட அத்தனையுமே இயேசு நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த யோவான் 19ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் அவர் சில வசனங்களை சொல்கிறார், இதெல்லாம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி. அங்க பாருங்க 19ல அங்க 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரிலே சீட்டு போட்டார்கள் என்று வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அங்க யோவான் அதை சொல்றாரு. பாருங்க, அது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 22:18 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் நிறைவேறத்தக்கதாக அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டார்கள். அடுத்ததாக பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக 28ஆம் வசனத்துல தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு கசப்பு கடந்த அந்த காடியை கொடுத்தார்கள். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 69:21 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 69:21 இப்படியாக கசப்பு கலந்த காடியை கொடுப்பார்கள் என்கிற வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னமாக கீழே வருவீர் என்று சொன்னால், அவருடைய எலும்புகள் ஒன்றையும் முறிந்து போக போவதில்லை என்று 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. சங்கீதம் 34:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 37ஆம் வசனத்தில் பாருங்க, அல்லாமலும் தாங்கள் குத்தினவர்களை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. சகரியா 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்றார் யோவான், இதெல்லாம் நிறைவேறிற்று நிறைவேறிற்று நிறைவேறிற்றுன்னு சொல்லி. குறிப்பாக இயேசு மரித்த பொழுது இந்த crucifixion டேல மாத்திரம் சுமார் 28 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு. எத்தனை தீர்க்க தரிசனங்கள்? 28 தீர்க்க தரிசனங்கள். ஏசாயா 53 சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் அன்றைக்கு நிறைவேறுவதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தீர்க்க தரிசனங்களை இயேசு நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே நிறைவேற்றி முடிந்தது. என்னை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று இயேசு அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த வார்த்தையை யார் அதிகமாக பயன்படுத்துவார் என்று சொன்னால், வேலைக்காரர்கள், அடிமைகள் பயன்படுத்துவார்கள். சர்வன்ட்ஸ், டெட்டலஸ்டாய் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். எப்பன்னு சொன்னா, அவருடைய எஜமான் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கும்போது அந்த வேலையை செய்து முடித்த பிற்பாடு, ஒரு குறிப்பிட்ட வேலை அவருடைய எஜமான் கொடுக்கும்போது இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்ச உடனே எஜமான்ட்ட வந்து சொல்லுவாங்களாம், டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம், நீங்க கொடுத்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு. இயேசு அந்த உலகத்திலே ஒரு வேலைக்காரனாக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அவர் பிதாவை பார்த்து சொல்றாரு, முடிந்தது, நீர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்தேன். பரலோகத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் பேசிக்கொண்டார்கள், யாரை நான் அனுப்புவேன்? நீங்கள் எபிரேயர்
10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் 7ஆம் வசனத்தில் இயேசு சொல்றாரு, உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன், நான் போகிறேன். குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக, மனுக்குலத்திற்கு மீட்பை ஏற்படுத்தும்படியாக, தம்முடைய இரத்தத்தை சிந்தும்படியாக இந்த உலகத்தில் இயேசு வந்தார். அங்கே பிதாவானவர் அவர் கொடுத்த ஒரு பொறுப்பு, சிலுவையை மறித்து உலகத்திற்கு மீட்பை ஏற்படுத்தணும். அந்த வேலையை கச்சிதமாக செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், யோவான் 4:34 வேதம் சொல்கிறது, இயேசு சொன்னாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ அதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். அவருக்கு வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த உலகத்திலே நான் வந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் கருத்தாக இருந்தார். அது மாத்திரமல்ல, யோவான் 17 அன்றைக்கு அந்த கடைசி வாரத்தில் இயேசு செய்த ஜெபத்தில் இப்படியாக சொல்கிறாரு, 17:4, நீர் எனக்கு செய்த கிரியை நான் செய்து முடித்தேன். அல்லேலூயா. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். பிதாவை பார்த்து சொல்றாரு, செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். அதுக்கு எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது, பாடுகள். என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம்படியே ஆக கடவது என்று அங்கு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணாரு. பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா. எவ்வளவோ தடைகள் வந்துச்சு, சிலுவைக்கு போறதுக்கு எவ்வளவோ தடைகள். சோதனை காலத்திலே பிசாசு சொல்றான், என்ன பணிஞ்சுக்கிட்டீனா என்னது பூமியெல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுத்துருவேன். ஏசு அப்பால எப்போ சாத்தானை விரட்டிட்டார். அல்லேலூயா. உன்னை பணிஞ்சு கொண்டு பூமியை சுதந்திரிப்பல்ல, சிலுவையில மறித்து நான் பூமியை சுதந்திரிப்பேன். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசுவை ராஜாவாக்கும்படி போறாங்க. இயேசுவை நீங்க நல்லா ராஜாவாக்கிடுறோம் அப்படின்னு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு மறைந்து போயிட்டார். அல்லேலூயா. அவர் ராஜாவாகிறதுக்கு இந்த உலகத்தில் வரவில்லை. அவர் மரித்து உயிர்த்தோடு இருந்து அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. அந்த சோதனைக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பேதுரு வந்து தனியாக கூட்டு சொல்றான், இயேசுவை சிலுவைக்கெல்லாம் நீங்க போகக்கூடாது. போட்டாரு பாருங்க, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு. பாருங்க, மனுஷனால வந்து தடை வந்துச்சு, அதையும் அந்த சோதனையை மேற்கொண்டார். சிலுவையில தொங்கும் போது கூட மக்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று சொல்லி. அவர் இறங்கி வரவில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். ஆகவே ஒரு வேலைக்காரனாக தன்னுடைய எஜமானனை நோக்கி சொல்வது போல, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆசாரியர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் குறிப்பாக எப்போது என்று சொன்னால், அவரிடத்தில் அநேக ஆடுகள் பலி செலுத்துவதற்காக கொண்டு வரப்படும். ஆடுகளை கொண்டு வரும் பொழுது இந்த பிரதான ஆசாரியர்கள் சோதித்து பார்ப்பார்கள், அந்த ஆடுகளை ஏதாவது பழுது இருக்கா அப்படின்னு சொல்லி. ஒரு பழுது இல்லை, இந்த ஆடு இந்த பலி செலுத்துவதற்கு தகுதியானது அப்படின்னு வந்து சொன்னா அந்த ஆசாரியன் சொல்லுவான், டெட்டலஸ்தாய் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அக்செப்டபிள் ஃபார் சாக்ரிஃபைஸ். இந்த ஆடு பலி செலுத்துவதற்கு அது தகுதியான ஒரு ஆடு என்று சொல்லி அந்த யாரு அந்த ஆசாரியன் சர்டிபிகேட் கொடுப்பான். அப்புறம் தான் என்ன பண்ணணும், அந்த ஆட்டை பலி செலுத்த முடியும். இப்போ இயேசு டெட்டலஸ்தாய்னு சொல்லும் பொழுது அவரையே நமக்காக பலி செலுத்தினார். பிதாவானவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு பலியாக, ஏற்றுக்கொள்கிற ஒரு பலியாக, பழுதற்ற ஒரு பலியாக இயேசு நமக்காக செலுத்தி அவர் சொல்றாரு, உங்களுக்காக என்னுடைய என்னையே பலியாக கொடுக்க வந்தேனே, அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானகன் இப்படியாக சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நமக்காக பலியிடப்பட்டிருக்கிற நம்முடைய பஸ்காவாக இயேசு இருக்கிறார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக. எபிரேயர் 9:14 சொல்றது, தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை தாமே பழுதற்ற பலியாக என்னுமாக நீங்கள் எபிரேயர் 7:27 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 7:27 வாசித்தீங்கன்னா, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காக பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காக நாடோறும் பலி செலுத்த வேண்டுவதில்லை.
எல்லாம் கவனிங்க, கடைசி வார்த்தை சொல்லுதுக்கு, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஒரே தரம் செய்து முடித்தார். பாருங்க, எத்தனையோ ஆண்டுகள் மனுஷன் பாவம் செய்த காலத்திலிருந்து எத்தனையோ ஆண்டுகள், பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் பலி செலுத்தப்பட்டது. அல்லேலூயா. எத்தனையோ இரத்த வெள்ளம் ஓடினது. ஆனால் அவைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. அவைகள் மனுஷனுக்கு பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. ஆனால் பழுதற்ற பலியாக இயேசு பலி செலுத்தவில்லை, தம்மையே பலியாக கொடுத்தார். Jesus not only offered the sacrifice, he himself was the sacrifice. அவரே பலியாக இருக்கிறார், அவரே நமக்காக பலியாக கொடுத்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் எல்லா பலிகளுக்கும் அவர் முடிவை ஏற்படுத்திட்டார். அல்லேலூயா. தன்னையே பலியாக கொடுத்தபடினாலே, பழுதற்ற பலியாக கொடுத்தபடினாலே ஒரே தரம் அவர் எல்லாருக்காக, மனுக்குலத்தின் எல்லா பாவத்திற்காக, பிறந்தவர்கள், இருக்கிறவர்கள், இனி பிறக்க போகிற அனைவருடைய பாவங்களுக்காக இயேசு ஒரே தரம், ஒன்ஸ் ஃபார் ஆல் sacrifice, ஒரே தரம் பலி செலுத்தி பழைய ஏற்பாட்டின் அனைத்து அந்த sacrificial system, பலி செலுத்துகிற எல்லா முறைமைக்கும் அவர் முடிவை ஏற்படுத்திட்டார். அல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ மற்ற எந்த பலியும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவே நமக்கு பலியாக ஆனார். அல்லேலூயா. ஆகவே பழைய ஏற்பாட்டின் அந்த பலி செலுத்துகிற முறைமைகள் எல்லாவற்றுக்கும் இயேசு முடிவை உண்டாக்கி தன்னையே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் நீங்க வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரத்திலே இன்னும் அதிகமாக அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப நான் முதல்ல சொன்னேன், யாரு ஒரு வேலைக்காரன் எஜமான பார்த்து வேலையை முடித்த பிற்பாடு டெட்டலஸ்டா என்று சொல்லுவான், முடித்தது என்று சொல்லி. ஒரு ஆசாரியன் தனத்தில் வருகிற அந்த ஆட்டை சோதித்து பார்த்து அதில் பழுது இல்லை என்று சொன்னால் டெட்டலஸ்டாய் என்கிற வார்த்தை, இது பழுதற்ற பலி, இதனுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு, நீங்க பலி செலுத்தலாம்னு சொல்லி. மூன்றாவதாக வணிகர்கள் பயன்படுத்துவார்கள். வணிகர்கள், வியாபாரிகள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, டெட்டலஸ்டாய். எப்படின்னு சொன்னா, நீங்க பொருள் வாங்குறீங்க, பொருள் வாங்கின பிற்பாடு பணம் செலுத்தி ஆகிவிட்டதுன்னா அந்த பணம் செலுத்தும் பொழுது அந்த ரசீதிலே ஒரு சீல் போடுவாங்க, டெட்டலஸ்டாய் அப்படின்னா பெய்டு இன் ஃபுல், முழுமையாக செலுத்தி தீர்த்தாய் விட்டது, முழுமையாக செலுத்தி தீர்த்தாய் விட்டது. இப்போ நீங்க கடன் வாங்குறீங்க, அந்த கடனை செலுத்தி கொடுத்த உடனே நான் உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பேன், கடன் தீர்ந்தாய் விட்டது. அல்லேலூயா. யாரும் உங்களிடத்துல இனிமேல் வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த கடனை தீர்ப்பதற்காக அந்த அந்த பெற்றுக்கொண்டதை நிமித்தமாக பெய்டு இன் ஃபுல், முழுமையாக செலுத்தப்பட்டது அப்படிங்கிற அந்த சீல் தான் டெட்டலஸ்டாய். இப்போ இயேசுங்க என்ன சொல்றாருன்னா, மனுக்குலத்தின் பாவ கடன் எல்லாவற்றையும் நான் செலுத்தி தீர்த்து விட்டேன். அல்லேலூயா. பெய்டு இன் ஃபுல், முழுமையாக செலுத்தி தீர்த்து விட்டேன் என்று இயேசு அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18, ரோமர் 6:23 அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மனுஷனுடைய எந்த ஒரு கிரியையும் மனுஷனுடைய பாவ கடனை தீர்க்க முடியாது. எத்தனையோ கிரியை மனுஷன் இன்றைக்கு செய்து பார்க்கிறான், பாவ கடனை எதுவும் செலுத்த முடியாது. ஆனால் சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம் நம்முடைய பாவ கடன் அனைத்தையும் தீர்க்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே தீர்த்து விட்டார். அந்த கடனை இயேசு தீர்த்து விட்டார். The payment of our debt, the payment of our debt is completed. ஆண்டவர் செலுத்தி தீர்த்துட்டார். அல்லேலூயா. அதுதான் இயேசு சொல்றாரு, முடிந்தது. உனக்காக, உன்னுடைய பாவத்திற்காக செலுத்தப்பட வேண்டிய அந்த அந்த கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. அல்லேலூயா. இன்னைக்கு மனுக்குலத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவ கடனை நான் சிலுவையிலே செய்து தீர்த்து விட்டேன், உன்னுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை நான் செய்து முடித்து விட்டேன் என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். மனுஷனுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று ஏசாயா 64:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு
நாம் ரட்சிப்பிற்காக நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பிற்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு கிரியையும் கிடையாது. தீத்து 3:5 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நீதியின் கிரியையினால அல்ல, நாம செய்கிறதுனால அல்ல. இன்றைக்கு எல்லா மார்க்கங்களுக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? எல்லா மார்க்கங்களும் செய்ய சொல்றது, செய், இதை செய், அதை செய், இதை செஞ்சாதான் நீ மோட்சம் போவ, செய்யின்னு சொல்லுது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லுது, செய்து முடிந்ததுன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. டூன்னு சொல்றாங்க. ஆனா இங்க மாத்திரம் தான் டன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு டன், finished, முடிந்துச்சியா. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தன் ஒரு குருசைட்ல கடைசியா லேட்டா வந்தானா. லேட்டா வந்துட்டு பிரசங்கியாரை பார்த்து சொன்னானா, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. உடனே பிரசங்கியார் சொன்னாரா, எப்பா ரொம்ப லேட்டுப்பா நீ கேட்கறது, இட்ஸ் டூ லேட் அப்படின்னாரா. என்ன இனிமேல் எனக்கு ரட்சிப்பு கிடையாதா அப்படின்னு கேட்டானா. உடனே அவர் சொன்னாரா, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாம் செஞ்சு அவரே முடிச்சிட்டாரு, அவர் செஞ்சதை நீ நம்பினா மாத்திரம் போதும் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. நாம் ரட்சிப்பிற்காக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, கிரியை செய்ய வேண்டியதில்லை, செய்து முடித்ததை நம்பினா போதும். ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவை தாண்டி ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு இல்லை. there is no salvation apart from Christ. அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. there is no salvation outside the person of Christ. there is no salvation outside the work of Christ. கிறிஸ்துவுடைய கிரியை, சிலுவையினுடைய அந்த இரத்தத்துக்கு அப்பால் மனுக்குலத்துக்கு மீட்பே கிடையாது. அதுதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். ஆண்டவர் கிரயம் செலுத்தி தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்ததுதான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் இயேசு அவர் அந்த கிரயத்தை செலுத்தி விட்டார். paid in full. அதான் டெட்டலஸ்டாயின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீ செய்த பாவங்கள் அதுக்கு கிரயம் செலுத்திட்டேன். இந்த பாவம் அந்த பாவம் நிறைய இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்றாரு கேன்சல் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் அன்றைக்கு ரோம சிறைச்சாலையில் எழுதி போட்டிருப்பார்களாம், இந்த மனுஷன் இந்த பாவங்களுக்காக தான் இந்த சிறைச்சாலை இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் விடுதலை பெற்ற பிற்பாடு அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி டெட்டலஸ்டாயின்னு போட்டு அனுப்பிடுவாங்களாம். ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் எல்லாம் தீர்ந்துருச்சு, இவனுடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு, இவன் விடுதலை பெற்றவன் என்று சொல்லி அனுப்பிவிடுவார்களா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ கடனை மன்னித்திருக்கிறார், பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவத்திற்கான கடனையும் அந்த இயேசு செலுத்தி தீர்த்து விட்டார். அது எவ்வளவுதான் நம்ம செஞ்சாலும் அதை தீர்க்க முடியாது. ஆனால் இயேசு தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நமக்காக பாவ கடனை சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அடுத்ததாக இரண்டாவது குறிப்பாக நான் சொல்றது, இட்ஸ் நாட் ஓன்லி a word of completion. இது முடிந்தது என்கிற வார்த்தை மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றி முடிக்கிறது. இது வெற்றி சிறந்த வார்த்தை. ஹல்லேலூயா. வெற்றி சிறந்த வார்த்தை, வெற்றி சிறந்த. பாருங்க, யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்ன டெட்டலஸ்டாயின்னு. முதலாவதாக வேலைக்காரர், இரண்டாவதாக ஆசாரி, மூன்றாவதாக வியாபாரி, வணிகர்கள். அது மாத்திரமல்ல, இன்னொருத்தர் சொல்லுவாருன்னா போர் வீரர்கள் சொல்லுவார்கள். போர் வீரர்கள், சோல்ஜர்ஸ், வாரியர்ஸ். அவர்கள் யுத்தத்திலே போய் அவர்கள் வெற்றி பெற்ற பிற்பாடு, அந்த இடத்தை பிடித்த பிற்பாடு, சத்ருவை முறியடித்த பிற்பாடு அவர்கள் சொல்லுவார்கள் டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படின்னா வெற்றி பெற்றாகிவிட்டது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், வெற்றி பெற்றாகிவிட்டது. The conquering warriors will say that. வெற்றி பெற்ற போர் வீரர்கள் சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் the victory is complete, the victory is accomplished. வெற்றி பெற்றாகிவிட்டது. பாருங்க, இயேசு முடிந்தது என்று சொல்லும்போது அவர் நம்ம பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக வெற்றி பெற்றாகிவிட்டது. ஹல்லேலூயா. எதிலே வெற்றி? 3 காரியம் சொல்ற வேகமாக. ஒன்று, சாத்தானின் மேல வெற்றி பெற்றாகிவிட்டது. ஹல்லேலூயா. அன்றைக்கு சொல்லப்பட்டதே 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3:15 அவர் உன் குதிங்கால் நசுக்குவார், ஆனால் இயேசு ஸ்திரீயின் வித்தாக இயேசு பிசாசின் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ உன் அவர் குதிங்காலை தலையை நசுக்குவார்.
இயேசு சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினார். அல்லேலூயா. என்ன பண்ணாரு? நசுக்கினார். அவர் சொல்றாரு, முடிந்தது, வெற்றி பெற்றாகிவிட்டது. அல்லேலூயா. 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியையை அழிக்கும்படிக்கே இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. வெற்றி, வெற்றி. முடிந்தது என்பது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல ஆண்டவர் முடிந்தது என்றார். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் தி விக்டிம்ஸ் கிரை, இட் இஸ் தி விக்டர்ஸ் ஷவுட். இது தோல்வி அடைந்தவனுடைய வார்த்தை அல்ல, இது வெற்றி பெற்ற தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. முடிந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியாக ஆண்டவராகிய தேவன் பிரிவினையின் மேல் வெற்றி பெற்றுக் கொடுத்தார். பிரிவினை, தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரிவினை இருந்தது. பாவத்தின் நிமித்தமாக வந்த பிரிவினை. வேதம் சொல்கிறது, இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது தேவாலயத்தின் திருச்சேலை மேலிருந்து கீழ் வரைக்கும் விழுந்தது. ஹல்லேலூயா. கடவுள்கிட்ட நேரா மனுஷன் போக முடியாது. ஆனால் இப்பொழுது நாம் நேரடியாக அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். ஹல்லேலூயா. அந்த பிரிவினையாகிய சுவரை இயேசு உடைத்தார். அந்த பிரிவினையின் மேலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. மனுஷனை பிதாவோடு அவர் இணைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அவரே மத்தியஸ்தராக இருந்து 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கிறோம். மத்தியஸ்தராக இருந்து அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அந்த பிரிவினைக்கு ஒரு முடிவை கொண்டு அதிலே வெற்றி சிறந்தார். மூன்றாவதாக நரகத்தின் மேலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நரகத்தின் மேலே செகண்ட் டெத், இரண்டாம் மரணம். வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துற விசேஷம் 20:6 வாசிக்கிறோம், அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இரண்டாம் மரணம் என்று சொன்னால் 14 வசனத்தில் போட்டிருக்குது, நித்திய நரகம், அக்கினி கடல். அதுல இருந்து நமக்கு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இரண்டாம் மரணத்தின் மேலே வெற்றி, பிரிவினையின் மேலே வெற்றி, சாத்தானின் மேலே வெற்றி, இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். சாபத்தின் மேலே வெற்றி, பாவத்தின் மேலே வெற்றி, துக்கத்தின் மேலே வெற்றி, நோய்களின் மேலே வெற்றி, எல்லாவற்றின் மேலே வெற்றி. நான் சுமந்து விட்டேன், உங்களுக்கு வெற்றி. ஹல்லேலூயா. முடிந்தது, நோய்கள் முடிந்தது, பாவம் முடிந்தது, பிசாசின் ஆதிக்கம் முடிந்தது என்று இயேசு சிலுவையிலே முடிந்தது என்று சொல்கிறார். எல்லாம் கவனிங்க. இன்னொரு இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, டிட்டலஸ்டாய் என்கிற வார்த்தை, அது கிரீக் லாங்குவேஜ்ல பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குது. பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டாலும் அந்த கிரீக் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன, அது எப்பவுமே பிரசன்ட் எஃபெக்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. It describes a past completed act with present effect, emphasizing the past completed event of Christ's death on the cross has ongoing permanent effects. அன்னைக்கு அவர் கொடுத்த வெற்றி இன்றைக்கும் நாளைக்கும் கடைசி வரைக்கும் அந்த வெற்றி இருந்து கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வெற்றி இருந்து கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. It is finished. It stands finished. It always will be finished. முடிந்தது, இன்றைக்கும் முடிந்தது, என்றைக்கும் முடிந்தது. ஹல்லேலூயா. முடிந்தது, இன்றைக்கும் முடிந்தது, என்றைக்கும் முடிந்தது. வெற்றி நமக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வெற்றி நமக்கு. ஆகவே இது வெற்றியின் வார்த்தை. இட்ஸ் a word of conquest. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் சொன்னேன், இயேசு அவர் முடித்தார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்தார். பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். நமக்காக பாவத்திற்கான பலியை செலுத்தி முடித்தார். நம்முடைய பாவ கடன் அனைத்தையும் அவர் செலுத்தி முடித்தார். அது வெற்றியின் வார்த்தை. சாத்தான் மேலே வெற்றியை பெற்று தந்தார், பாவத்தின் மேலே வெற்றியை பெற்று தந்தார், பிரிவினின் மேலே வெற்றியை பெற்று தந்தார், நித்திய நரகத்தின் மேலே வெற்றியை பெற்று தந்தார். கடைசியா ஒரு வார்த்தை, இட்ஸ் a word of comfort. இது ஆறுதல் நிறைந்த வார்த்தையாகவும் இருக்கிறது. ஆறுதல் நிறைந்த வார்த்தை. நல்லா கவனிங்க. சிருஷ்டிப்பின் கிரியையை அவர் முடித்தார், மீட்பின் கிரியையும் அவர் முடித்தார். அவர் துவங்கினதை முடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஓ வாழ்க்கையிலையும் நான் நினைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பின் வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? 6 நாள் ஆச்சு. மீட்பின் வேலையை செய்து முடிப்பதற்கு
6 மணி நேரம் தான் ஆச்சு. 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார் இயேசு. 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அந்த வார்த்தைகளை எப்படி சொல்ல போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 3 வார்த்தையும் முதல் 3 மணி நேரத்தில் பேசுகிறார். 12லேருந்து 3 வரைக்கும் முழு உலகமும் அந்தகாரத்தில் இருந்தது, அமைதியாக இருந்தது. 3 மணிக்கு மீதி 4 வார்த்தைகளையும் இயேசு பேசுகிறார். அந்த 6 மணி நேரத்தில் அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. நரகத்தை ருசி பார்த்தார், வேதனையின் உச்சக்கட்டத்துக்கு அவர் சென்றார். இந்த 6 மணி நேரத்தில் அவர் மீட்பின் வேலையை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. 6 நாளில் சிருஷ்டிப்பின் வேலையை செய்து முடித்தார். 6 மணி நேரத்தில் மீட்பின் வேலையை செய்து முடித்தார். ஆனால் அந்த 6 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு 4000 வருஷம் ஆயத்தப்பட்டார். ஹல்லேலூயா. 4000 வருடங்கள் ஆயத்தப்பட வேண்டியிருந்துச்சு. ஆனால் அதை 6 மணி நேரத்தில் இந்த உலகத்தில் இயேசு வந்து நிறைவேற்றி முடித்து விட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து முடிக்க அவர் வாஞ்சிக்கிறார். அதை சீக்கிரத்தில் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சிருஷ்டிப்பின் ஆண்டவர், மீட்பின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்றை அவர் செய்து முடிக்க விரும்புகிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் 138 சங்கீதம் 8 வசனத்தில், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவற்றையும், சிருஷ்டிப்பின் வேலையை செய்து முடித்தார், மீட்பின் வேலையை செய்து முடித்தார். அதை நம்ம விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கர்த்தர் எனக்காகவும் யாவையும் செய்து முடிப்பார். இதன் பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. முடிந்தது என்று சொன்ன ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு நாள் ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, இந்த வார்த்தை டெட்டலஸ்டான்னு சொன்ன பாருங்க, அந்த வார்த்தை இன்னொரு நபரும் சொல்லுவாங்க. அது யாருன்னா ஆர்டிஸ்ட்னா ஓவியர்கள், சிற்பங்களை சிதக்குகிறவர்கள், விரைகிறவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் ஓவியத்தை வரைந்து கொண்டே இருப்பார்கள், அங்கங்க டச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி பிரஷ் ஸ்ட்ரோக் முடிஞ்ச உடனே அந்த ஓவியம் நிறைவடைந்த உடனே சொல்லுவார்களாம், டெட்டலஸ்டாய், இப்பொழுது இந்த படம், இந்த ஓவியம், இந்த சிற்பம் நிறைவு பெற்று விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை வரைந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். as a sculptor he is chiseling us, as an artist he is painting us. நம்ம வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கும் போது நடுவில் போய் பார்த்தீங்கன்னா ஏதோ என்ன கொச்சம் இந்த மாதிரி இருக்கும். என்னடா வாழ்க்கை இப்படி சொதப்பலா இருக்குதே அப்படின்னு தெரியும். ஆனா ஆண்டவர் செய்து, we are all under construction. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள்ல நம்ம பார்த்து சொல்லுவாரு, உன்னை குறித்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தேன். ஹல்லேலூயா. யார் சொல்றா? யோபு சொல்றாரு 23 அதிகாரம் 13 வசனம் நினைக்கிறேன், 13-14, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஏசாயா 46:10 சொல்கிறது, அவர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் திட்டம் பண்ணினதை ஆண்டவர் என்ன செய்வாரா? 46:10 அது கீழே பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தராக அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 40 எத்தனை வசனம் கீழே இருக்கு பாருங்க, இருக்குதா? ஏசாயா 46 அதிகாரம் எத்தனை வசனம்? 11 வசனம். அதுக்கு அடுத்த வசனம் தான், அதை திட்டம் பண்ணினேன், அதை என்ன செய்வேன்? செய்து முடிப்பேன். உங்க வாழ்க்கையில் என்ன திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அதை சொல்றாரு, நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பின் கிரியை செய்து முடிச்சேன், எல்லாம் அழகா இருந்துச்சு. மனுஷன் கெடுத்து போட்டான், மீட்பின் கிரியை செய்ய வேண்டியிருந்துச்சு, அதையும் செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆர்டிஸ்ட் பாருங்க, எல்லா ஓவியத்தையும் ஒரே மணி நேரத்தில், சில ஓவியங்கள் வரைவது முடிந்து போறதுக்கு வருஷ கணக்குகள் ஆகும். மைக்கேல் ஆஞ்சலோ, லியோனார்டோ டாவின்சி போன்றவர்கள் வரைந்த அநேக ஓவியங்கள் பல மாதங்கள் எடுத்து வரைந்தார்கள். அந்த ஓவியங்களை டச் பண்ணிட்டே இருப்பாங்க, அங்கங்க மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா முழுமை பெற்ற பிற்பாடு டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைவு பெற்று விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நற்கிரியை ஆரம்பித்தவர், அவர் செய்து முடிப்பார். பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனத்தில், உங்களில் நற்கிரியை துவங்கின ஆண்டவர்
what he started in your life, உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை நீதிமானாக்கினவர் இப்பொழுது நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு நாளை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. We are justified and we are being sanctified. One day we will be glorified. ஒரு நாளை கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வேலையை நமக்குள்ளாக செய்து கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 12:1 சொல்கிறது. எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிலே விசுவாசத்தை துவக்கின அந்த ஆண்டவர் நம்மை நட்டாற்றில் விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நட்டாற்றில் விட மாட்டார். பாருங்க, மார்க் 4:35 மார்க் 4:35 ஆண்டவராய் இயேசு தான் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, கப்பல்ல படகுல ஏறுங்கிறாரு. எல்லாரும் படகுல ஏறினவனே சொல்றாரு, அக்கறைக்கு போவோம். யார் சொல்றா? இயேசு தான் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி. ஆனா அக்கறைக்கு போற வழியில என்னாச்சு? கொந்தளிப்புகள் வந்தது, புயல் வந்தது, காற்று வந்தது, அலைகள் வந்தது. ஆனா 5 அதிகாரம் 1 சொல்லுது, 5 அதிகாரம் 1 எல்லாரும் கடலுக்கு அக்கறையில் உள்ள அக்கறை போய் சேர்ந்தார்கள் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அக்கறைக்கு போன்னு சொன்னது யாரு? அக்கறையில கொண்டு சேர்த்தது யாரு? நடுவில் என்ன வந்துச்சு? புயல் வரும். ஆண்டவர் இருந்தாலும் என்ன வரும்? புயல் வரும். ஆனா பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பணும், விசுவாசமா இருக்கணும். ஆண்டவர் சொன்னவர் யார்? நம்மை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் யார்? நம்மை நடத்துவேன் என்று சொன்னவர் யார்? மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று சொன்னவர் யார்? நித்தமும் உன்னை நடத்துவேன் என்று சொன்னவர் யார்? நம்ம நற்கிரியை துவங்கினவர், கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் அதை முடிப்பேன் என்று சொன்னவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய தேவன். ஆகவே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே ஜெயமாக முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். போராட்டங்களை கண்டு என்ன எதிர்ப்புகள் அலைகளை கண்டு நாம் பயந்து விடக்கூடாது. ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு அங்கே சொல்றாரு, அந்த 4 அதிகாரம் தொடர்ந்து வருகிற வசனத்துல, உங்கள் விசுவாசம், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், அலைகள் மோதும், காற்றுகள் வீசும். ஆனா இயேசு நம்மோடு இருக்கிறாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்க என்று சொன்னவர் அக்கறையில போய் சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறதை செய்து முடிப்பார். அவரை பற்றிக்கொள்ள வேண்டும், அவர் மேல விசுவாசமா இருக்க வேண்டும். பாருங்க, முடிந்தது என்று சொல்லி அன்றைக்கு மீட்பின் வேலையை செய்து முடித்தார். இன்றைக்கு அந்த மீட்பின் வேலையை செய்து முடித்தாயிற்று. ஆகவே நமக்கு பாவத்திற்கான மன்னிப்பு இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது. நீங்க ஒன்றும் புதுசா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கடல் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, அழகு குத்த வேண்டிய அவசியம் இல்லை, தீ மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால செய்யற ஒன்றுமே ரட்சிப்பிற்கு உதவாது. ஆனால் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். ஹல்லேலூயா. எனக்காக மரித்திரே ஆண்டவர், எனக்காக உயிர் சிந்தினரே, அதை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொன்னா நமக்கு நித்திய மீட்பை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசி சொன்ன வார்த்தை இது ஒரு ஆறுதலான வார்த்தை. சிருஷ்டிப்பின் கிரியை முடித்த ஆண்டவர், மீட்பின் கிரியை முடித்த ஆண்டவர் நமக்குள்ளாக அவர் செய்கிற காரியத்தையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து முடிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீதோடு நம்ம சேர்ந்து சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா.